51 என்னோட சேர்த்து. நீங்கள் சார்? நான் என்னோட உறுப்பினர் ஆகியிருக்கேன். இந்த 12 ஆள் பண்ணல சார். நானே எங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஆகிருக்கோம். நான் 60 பேர் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 32 பேர். நானும் கல்யாணிஜி என்ன பண்ணிடுறாங்களோ அதை நானும் அவங்கள சேர்ந்து பண்ணலாம். 35 நான் வந்து கல்யாணி மூலமாக மெம்பர் சரி. அப்போ கல்யாணினா 3 நீங்கள் சொல்லுங்கள். பஞ்ச கல்யாணி. ஆயிடுத்து ரொம்ப பில்டாக ஃபீல் 5 ஆயிடுச்சு கேட்கறதுனால உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் டிஸ்பிளே ஒன்றும் ஆக்கலாம். ஜி இது என்ன, நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்களோ அதே கண்டிஷன் தான் ஸ்டேட்டில் இருக்கும். தட் மீன்ஸ் நம்ம ரொம்ப ஸ்பீடு இல்லை. நம்ம வந்து ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அக்டோபர் 15. ஆக்சுவலாக வந்து செப்டம்பர் 30 முடிஞ்சது. அக்டோபர் 1 15 வரையிலும் ஒவ்வொருத்தரும் 50 மெம்பர்ஸ் சேர்த்து அவங்க தீவிர உறுப்பினர் ஆயிருக்கு. தீவிர உறுப்பினர் குவாலிஃபிகேஷன் 50 மெம்பர் இருந்துச்சு. அந்த 50ல் 25 நம்ம பூத்தில் சேர்த்துக்கணும், 25 வெளியில் சேர்த்துக்கணும் குறைஞ்சு. எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மெம்பர்ஸுக்கு சொல்கிறேன். நம்மள்கிட்ட வந்து ஒரு 1160 மண்டல் தமிழ்நாட்டில். ஒரு மண்டலுக்கு எவ்வளோ எல்லாம் கணக்கு பார்த்தா 1,80,00,000 பேர் நம்ம கட்சியில் போஸ்ட்டில் இருக்கணும்னா மெம்பர் ஆகியிருக்கிறதுக்கு அவ்வளோ குவாலிஃபிகேஷன். நாளைக்கு நாகராஜி வந்து மண்டல் செக்ரட்டரி ஆகணும்னு விருப்பப்படுறாங்க. அவர் 50 மெம்பர்ஸ் சேர்த்து. அதே மாதிரி ஒவ்வொரு மண்டல்லையும் நமக்கு வந்து 300 போஸ்ட் அப்படி கணக்கு போட்டோம்னா 1.5 கோடி பேருக்கு மேலே குவாலிஃபிகேஷனோட நம்ம மெம்பர்ஷிப் ஆக வேண்டிய கம்பல்சரியே இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா. அதனால் இப்போ உங்களுக்கு நான் வைக்கிற ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த 15 நாளைக்கு முன்னாடி மிஸ்டு கால் நம்பர் 388800002020 ஒரே ஒரு தட்டு அவங்க ஃபோன்லேருந்து தட்டுனா யார்கிட்ட மெம்பர் ஆகமோ அவங்கள்ட்ட வந்து உடனே ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு அவங்க பேர், முடிந்தால் வயசு, அட்ரஸ், அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு டே செப்டம்பர் 2 அன்றைக்கி தான் போனிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு என்ன 6:05 நான் கோயம்புத்தூர் சந்தோஷிங்க வார்த்தை இருந்துச்சு. அவர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் ஃபெஸ்ட்டு காலம் அடிச்சு தள்ளி அன்றைக்கி நான் 111 பேர் சேர்த்து கைவிட்ட நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டியது. ஏன்னா அந்த 111க்கு அப்புறம் ஒன்று சேர்க்கணும். அன்றைக்கே 111 சேர்த்து அதை ஒழுங்காக சேர்க்க ஆரம்பிச்சிருந்தா நீ ஒரு 5000 50,000 பேர் சேர்த்துருப்பேன்ல. சேர்க்கணும்ல, எனக்கு லிமிட் இருக்கக்கூடாது. அன்றைக்கி புளியார் சொல்லி போட்டுருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் புளியார் சொல்லி அன்றைக்கி போடலை. அதனால தான் இந்த பிரச்சனை. இல்லை, அன்றைக்கி அப்புறம் ஆக்சஸே ஆகலை. அன்றைக்கி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. நிறைய ப்ராப்ளம். அன்றைக்கி அந்த சர்வருடைய கெப்பாசிட்டிலாம் ஆகலை. அதனால் அந்த எந்தூசியாஸில் போனாலும் நிமிஷம் ரிட்ரீட் ஆகிட்டான். ஆமாம், அதனால் ப்ராப்ளம். சரி, அதனால் எல்லாத்தையும் நான் ரிக்வஸ்ட் வைக்கிறேன்னா, இன்றைக்கி ஏன்னா எனக்கு வந்து கட்சி ஆரம்ப நாள் ஃபஸ்ட்டு டே 1980 ஏப்ரல் 6 அடல் பிகாரி வாஜ்பாய் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் மதுரையில். அதுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. எமர்ஜென்சி அது கதை வேறு விஷயம். ஆனால் இந்த இத்தனை வருஷம் ஆண்டுகளில் இப்போ தான் 2-3 வருஷமாக பிஜேபின்னா உடனே மெம்பர்ஷிப் சேர்றாங்க. பிஜேபியில் என்தூசியஸ்டிக்காக வராங்க. இப்போ ஆனால் இல்லாத வேக்யூம் தெரியுது. ஏன்னா பழனிசாமி இபிஎஸ்னுடைய செய்தி போடுறாங்க. அவர் இருக்கிற ஒன்றுமே அவரது ஒரு எதுவும் வராது. அதனால் அவ்வளோ இவ்வளோத்துக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. வியாபாரம் ஆகிற காலத்தில் வித்துடணும்ல, துணி போட்டு மூடி வச்சுருந்தோம், வியாபாரம் ஆகாது. அதனால் காற்றுள்ள போதே தூற்றி போடும். நீங்கள் இப்போ எனக்கு 15 நிமிஷத்துக்கு 2 பேர் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த சந்தோஷம் நான் 10 வருஷத்துக்கு முன்னால் கூட வந்து அனைவரும் என் ஒய்ஃபு பையன் மட்டும்தான் வந்துருவாங்க. அன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி சூழ்நிலை ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அந்த ஃபேவரபுள் கண்டிஷனில் பயன்படுத்தாமல் விடாதீர்கள். இதுதான் ஒன்லி ரிக்வெஸ்ட். கொஞ்சம் சிரமப்படலாம். பார்க்குற 6 நிமிஷம் கேட்குற 6 நிமிஷம் ஃபோன் வாங்கி டக்குனு அடிச்சு
கவனிச்சிங்கன்னா திடீர்னு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கற்பனையே பண்ணாத ஒரு விஷயம். ரொம்ப பிளான்லாம் பண்ண மாட்டான். போகிற இடத்துல கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு வந்ததுனால போயிடும். ஏதோ ஒரு நாள் மட்டும் வாரத்தில் பிளான் பண்ணி உங்களுடைய மண்டலுக்குள்ளே போயிருங்க, விளையாட்டில் போங்க, இதில் போங்க. அதுதான் இந்த மனதின் குரலுக்கு நான் இங்கே வரணும்னு நினச்சதுக்கான காரணம். ஒரு ஸ்பாட் அசஸ்மெண்ட் எடுக்கணும். நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்கணும். அதுவும் நல்லா இருந்துச்சு, நீங்களும் நல்லா இருக்கீங்க, நானும் சொல்லியிருக்கேன், இதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் பெர்மனெண்ட்டாக மதுரை அதனால் இருந்து இப்போ கோயம்புத்தூரில் இப்போதைக்கு பெர்மனெண்ட்டாக எல்லாரையும் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். இது ஒரு செய்தி சொல்லுவேன். சேகர் சார் ஸ்ரீரங்கம் மாப்பிள்ளை. ஆமாம்.